இசையமைப்பாளர் A.R. ரஹ்மானை பிரிவதாக அவரது மனைவி சாயிரா பானு செவ்வாய்க்கிழமை அறிவித்துள்ளார். இதன் மூலம் A.R. ரஹ்மான், சாயிரா பானு அவர்களின் 29 ஆண்டுகால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துள்ளது. இது தொடர்பாக சாயிரா பானுவின் வழக்கறிஞர் வந்தனா ஷா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது: பல ஆண்டுகால திருமண வாழ்க்கைக்கு பிறகு தன்னுடைய கணவர் A.R. ரஹ்மானிடமிருந்து பிரியும் கடினமான முடிவை சாயிரா எடுத்துள்ளார். அவர்களுடைய உறவில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க உணர்வு ரீதியான அழுத்தத்துக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஒருவர் மீது ஒருவர் அவர்கள் ஆழமான அன்பை வைத்திருந்தாலும் பதட்டங்களும் சிரமங்களும் தங்களுக்கிடையே ஒரு தீர்க்க முடியாத இடைவெளியை உருவாக்கியுள்ளன என்பதை அவர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்த நேரத்தில் எந்த தரப்பினரும் இந்த விரிசலை சரி செய்ய இயலாது. வலி மற்றும் வேதனையில் தான் இந்த முடிவை எடுத்துள்ளதாக சாயிரா தெரிவித்துள்ளார். தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கடினமான அத்தியாயத்தை கடக்கும் இந்த நேரத்தில் சாயிரா தன்னுடைய பிரைவசியை மதிக்குமாறு பொதுமக்களிடம் கோருகிறார் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருப்பதாவது: திருமண வாழ்வில் 30 ஆண்டுகளை எட்டிவிடுவோம் என்று நம்பினோம். ஆனால் எதிர்பாராத முடிவு வந்துவிட்டது. இந்த உடைந்த சாப்டரை நாங்கள் கடந்து செல்வதற்கு எங்களின் பிரைவசிக்கும் மரியாதை கொடுக்கும் நண்பர்களின் அன்புக்கு நன்றி என்று தெரிவித்துள்ளார். A.R. ரஹ்மான், சாயிரா பானு திருமணம் கடந்த 1995 ஆண்டு நடைபெற்றது. இவர்களுக்கு கதீஜா, ரஹீமா மற்றும் அமீன் என்ற 3 பிள்ளைகள் உள்ளனர். தமிழ் சினிமாவில் பிரபலமான தம்பதிகளில் ஒன்றாக பார்க்கப்பட்ட A.R. ரஹ்மான், சாயிரா பானுவின் விவாகரத்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.